வாழ்க்கையில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதோட உண்மையான ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கருமுட்டைகள் நிறைய எண்ணிக்கை இருக்கிறதோட குவாலிட்டியான முட்டைகள் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். குழந்தைக்கு பிளான் பண்றீங்க, ஐவிஎஃப் ட்ரை பண்ண போறீங்கன்னா எக் குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இதை எப்படி பார்க்கணும், எப்ப பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக் குவான்டிட்டி பிளட் டெஸ்ட் ஒன்னு ஏஎம்ஹெச்னு ஒன்னு பண்ணி பார்ப்போம். அதை வச்சு எக் குவான்டிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி இல்லையா ஸ்கேன்ல ஏஎஃப்சி ஆன்ட்ரல் ஃபாலிகல்ஸ் குட்டி குட்டியா எக்ஸ் எவ்வளவு இருக்கு ஸ்கேன்ல கணக்கெடுத்து எவ்வளவு எக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த டெஸ்ட் எல்லாம் ஐவிஎஃப்ல எவ்வளவு எக்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லும். ஆனா பிரெக்னன்சிய இது மட்டும் கேரண்டி பண்ணாது. செகண்ட் எக் குவாலிட்டி. எக் குவாலிட்டிய அல்ட்ராசவுண்ட் வச்சியோ இல்ல பிளட் டெஸ்ட் வச்சியோ கண்டுபிடிக்க முடியாது. இதை கண்டுபிடிக்க ஒரே ஒரு ஃபேக்டர் அம்மாவோட வயசு. இந்த அம்மாவோட வயசு 25ல இருந்து 30 வயசுக்குள்ள இருந்தா 5% தான் பிரெக்னன்சில குரோமோசோம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ். அதே 35ல இருந்து 40 வயசு இருக்கும் போது 50% சான்ஸ். 40 வயசுக்கு மேல 80% சான்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு. எக்கோட குவான்டிட்டிய லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ், வெயிட், எக்ஸஸ் வெயிட், டயட் ஹேபிட்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணலாம். அதனால இதெல்லாம் கரெக்டா வச்சாலும் எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது மட்டும் இல்லாம லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், எக்ஸ்ட்ரீம் வெயிட், டயட் ஒழுங்கா இல்லைன்னா ஏஜோட இந்த டேமேஜை இன்னும் ஸ்பீட் ஆகும். அதனாலதான் வயசாக மிஸ்கேரேஜ், ப்ராப்ளம் உள்ள பேபிஸ் இல்ல ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப ஐவிஎஃப்ல நிறைய எக் எடுக்கலாம், ஆனா குவாலிட்டியான எக்ஸ் எடுக்கலன்னா ஹெல்த்தியான எம்ப்ரியோஸ் கிடைக்காது. சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எக் கவுண்ட பார்த்து ரிலாக்ஸ் ஆகாம எக் குவாலிட்டியை பார்த்து பிளான் பண்ணுங்க. சோ எக் அண்ட் ஸ்பெர்மோட குவாலிட்டி தான் பேபியோட ஹெல்த்தையே டிசைட் பண்ணுது. டிலே பண்ணாம கரெக்டா குழந்தைக்கு பிளான் பண்ணுங்க.